ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருப்பது மகிழ்ச்சியான காரியம். முகாமிலே உங்கள் அநேகம் பேரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாய் இந்த காலை வேளையிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் அழைப்பு விடுத்த போதகர் நாதன் பாஸ் அவர்களுக்கும் திருச்சபையாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்திலே அவருடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரம் வந்து தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஏகாதிபத்தியம் உள்ள தேவன் ஏற்படுத்திய இந்த தருணத்துக்காக நான் அவருக்கும் நன்றியை நான் செலுத்துகிறேன். உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, எனக்கு பாக்கியம். ஐ வாஸ் பிளஸட் பை யுவர் ஃபெலோஷிப். உங்களுடைய ஐக்கியத்தின் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய மகன் ஜோன் நெகேமியா முரளிதரன் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் இங்கே இறையியல் கல்லூரி, அவர் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கப்படினால் இறையியல் கல்லூரி அவர் படிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அதை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபியுங்கள். உங்களுடைய அன்பு, உங்களுடைய உசரிப்பு எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் கிறிஸ்துவுடைய நாமத்தினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்லி இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட உண்மையான சம்பவம். உங்களுக்கு எல்லோருக்கும் பிரசங்கிகளுடைய அரசன் C.S. ஸ்பர்ஜனை குறித்து, சார்ல்ஸ் ஹெடர் ஸ்பர்ஜனை குறித்து அறிந்திருப்பீர்கள். அவர் பாஸ்டராக மேய்ப்பராக நடத்தி வந்த சபைதான் இங்கிலாந்திலே லண்டனில் இருக்கிற எலிஃபண்ட் அண்ட் காசில் இருக்கிற சபை, மெட்ரோபாலிட்டன் டெபர்னாக்கிள் சபை என்று சொல்வார்கள். கர்த்தருடைய கிருபையினால் அடியனுக்கு அங்கே பல தடவைகள் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது டாக்டர் பீட்டர் மாஸ்டர் அவர்கள் அந்த சபை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர் 1995 இலங்கைக்கு வந்த வேளையிலே அவர் இந்த கதையை சொன்னார். அதை நான் மொழிபெயர்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு உண்மையிலே அழுகை வந்து விட்டது அந்த சம்பவத்தை கேட்டு. அது வரலாற்று ரீதியான சம்பவம். C.S. ஸ்பர்ஜனுக்கு பின்னாலே அந்த சபையினுடைய வளர்ச்சி குறைந்து கொண்டு வந்தது. மக்கள் குறைந்து கொண்டு வந்தார்கள், ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். கடைசியிலே வயது போன சகோதரிகள், கவனிங்க, 4-5 சகோதரிகள் அங்கே இருந்தார்கள். அப்போ இட் வாஸ் டிக்ளைனிங். த மெட்ரோபாலிட்டன் டெபர்னாக்கிள் சர்ச் நம்பர் வாஸ் டிக்ரீசிங் அண்ட் டிக்ளைனிங். நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த மெட்ரோபாலிட்டன் டெபர்னாக்கிள் சபையுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருந்த வேளையிலே மிகவும் ஒரு துர்ப்பாக்கியமான, இட் வாஸ் அ வெரி டிப்ளோரபிள் சிச்சுவேஷன். ஸோ அவை 4 இந்த சகோதரிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கிரமமாக வந்து அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Just 4 or 5 sisters, they were coming together regularly. They started praying for the revival of the church. Lord, restore the church, revive the church. எத்தனை பேர் ஜெபிச்சாங்க? ஒரு 4-5 வயது போன சகோதரிகள். they were very sincere in prayer, earnestly. இல்லையா? நீங்கள் பாடினீங்க இல்லையா, போராடி ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிற முக்கியமான இடம் பாட்டெல்லாம் பொய் சொல்கிறோம் இல்லையா? போராடி ஜெபிக்கிறோம்ன்றோம், வாழ்க்கையில் அப்படி ஜெபிச்சதே இல்லை நாங்கள், இல்லையா? பட் எனிவே they were really battling in their prayers. ஆண்டவர் செய்த காரியம், படிப்படியாய் ஆத்துமாக்களை கர்த்தர் மெட்ரோபாலிட்டன் டெபர்னாக்கிளிலே சேர்க்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கு நீங்கள் போனீங்களான லண்டனிலே அந்த சபை கட்டிடம் முழுவதும் நிரம்பிய மக்கள் இருக்கிறார். ஆனால் அந்த சபை வந்து அப்படியே விழுந்து கொண்டே போனது, எண்ணிக்கை விழுந்து கொண்டே போயிடுச்சு. ஆனால் அந்த சபையினுடைய எழுச்சியை, சபையினுடைய வளர்ச்சியை உருவாக்கியது இந்த 4-5 சகோதரிகளுடைய ஜெபம். The earnest, sincere, fervent prayers that changed the history of the Metropolitan Tabernacle, which was pastored by Principal Preacher C.S. Spurgeon. அருமையானவர்களே, ஆகவே தான் you can never ever underestimate the power of prayer concerning your personal life or social life or church life or ministry life. உங்களுடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் நீங்கள் ஜெபத்தினுடைய வல்லமை குறித்து ஒரு பொழுதுமே குறைவாக நீங்கள் மதிப்பிட முடியாது. ஸோ
இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க. த இம்பேக்ட் ஆஃப் இன்டர்செஷன், பரிந்து மன்றாடுதலின் பாரிய தாக்கம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகள், இதோ வாழ்க்கை முடிந்து விட்டது, இதோடு என்னுடைய வாழ்க்கை சரி, இதுக்கு மேலே என்னாலே ஜீவிக்க முடியாது, dead end, I have encountered dead end and I say I cannot survive beyond this, I cannot live. அப்படி என்று சொல்கிற வேளையிலே தான் ஆண்டவர் வழிகளை திறக்கிறார். ஸோ இங்கே ஒரு சிச்சுவேஷன், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு கண்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு மனிதன் அற்புதமாய் சுகமாக்கப்பட்டார். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த நீங்கள் சிலுவையிலே அறிந்த இந்த இயேசுவே நீங்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா, இந்த நசரேத்து ஊராகிய இயேசு தான் நீங்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா, எதிர்பார்த்த கிறிஸ்து. அவரை கொன்னுட்டீங்க, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று பிரசங்கித்தார். அப்போ அங்கே இருந்த பரிசேயர்கள் அநேகம் பேர் உயிர்த்தெழுத, பரிசேயர் சதுசேயர் 2 பேர் இருப்பாங்க. அந்த வேத பாரதியில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் சதுசேயர். இவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. ஆகவே அப்போஸ்தலருக்கு எதிராக அவர்கள் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். நோ, யூ cannot preach of this Jesus of Nazareth. அப்படி ஒரு உயிர்த்தெழுதலும் அங்கே நடக்க இல்லை, அது பொய். ஆகவே இந்த நாமத்தை குறித்து நீ எவ்வளவும் பிரசங்கிக்க கூடாது. they were threatened, they were scared, they were afraid. இல்லையா? சாத்தானுடைய தந்திரங்கள் ஒன்று கவனிங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தையும், எந்த ஒரு மிஷனரி, ஒரு சபை நீங்கள் உருவாக்குறீங்களா, ஒரு மிஷனை நீங்கள் செய்ய போகிறீங்களா, இல்லாவிட்ட புதிய இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீங்களா, முளையிலேயே கிள்ளி விடுவான். இல்லையா? ஒரு ஆலமரத்தை எடுத்து பாருங்கள். ஆலமரத்தின் விதை எந்த அளவு இருக்கும்? இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்ததுன்னு கேட்குறோம் இல்லையா? ஒரு சின்ன விதை தான். அந்த சின்ன விதை வளர்ந்து வர்ற வேளையிலே அது நீங்கள் நுள்ளி விட்டீங்க என்றால் பெரிய விருட்சத்தையே நீங்கள் நுள்ளி விட்டீர்கள், முடித்து விட்டீர்கள். ஆகவே சாத்தானுக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதனை மேற்கொள்வதில்லை. ஆகவே சத்துரு என்ன செய்தான்? தேவனுடைய சபையினுடைய வளர்ச்சியை, அதை நன்றாக கவனிங்கள். திருமணம் நீங்கள் முதலாக முடித்திருந்தால் அவன் குடும்பத்தை அட்டாக் பண்ணுவான். திருச்சபை ஆரம்பிக்க போகிறீங்களா, அட்டாக் பண்ணுவான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள். எங்கெல்லாம் அப்போஸ்தலர் போனார்களோ, பேதுரு, யாக்கோப்பு, யோவான், விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல், எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க போனார்களோ, ஒன்றில் தன்னுடைய சொந்த யூத ஜனங்களால் அவருக்கு பிரச்சனை வந்தது, இல்லாவிட்டால் அவருக்கு புறஜாதிகளால் பிரச்சனை வந்தது. wherever apostles went and preached the gospel, there they encountered the opposition, obstacles and hurdles, either by Jewish people or by Gentiles. ஸோ தேர் இஸ் இல்லையா, அங்கே ஒரு பெரிய, ஏனென்றால் சாத்தானுக்கு தேவனுடைய ராஜ்யம் வளர்வது விருப்பம் இல்லை. அதனால தான் போட்ட உடனே விதியை என்ன செய்கிறான்? எடுத்துகிட்டு போயிடான். நீங்கள் அதனால சபையில் அனுப்ப நித்திரவுள்ள வைக்கிறான். என்ன உங்களுக்கு என்ன பிரசங்கம்னு முடிஞ்சோன்னு தெரியாது இல்லையா? போட்ட உடனே விதியை என்ன செய்கிறான்? எடுத்துகிட்டே போயிடுறான். அப்போ உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது, அது உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணாது. The moment someone started preaching, you start sleeping because the devil will come and take over the seat so that it may not germinate. இல்லையா? ஸோ அருமையானவர்களே, நாங்கள் இப்பொழுது அந்த ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்திருக்காவிட்டால், தேவன் எந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுத்திருக்க முடியாது. If God would not have answered this intercession or prayer, He would have never answered any other prayers in this world. So much so was the prayer was intense. இல்லையா? yearning. It was kind of do or die battle. Do or die battle. அதனால தான் நன்றாக கவனிங்க. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள், எங்கெல்லாம் நீங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறீங்களோ, வாழ்க்கையில், திருமணத்திலேயோ, குடும்பத்திலேயோ, பொருளாதார ரீதியோ, அண்ட் கம் டு காட் அண்ட் க்ரை அவுட். இல்லையா? வழி இல்லாத இடத்துலையும் வழியை திறப்பான். செங்கடலில் மோசே போய்க்குள்ளே வழி இருக்கே இல்லை, ஆனால் அங்கேயும் அங்கே ஆண்டவர் வழியை திறந்தார். யோர்தான் நதியை பிளந்து வழியை திறந்தார். எரிகோவின் மதிலை உடைத்து அவர்களை வழி நடத்தினார். ஸோ அருமையானவர்கள், நாங்கள் இப்பொழுது வசனத்துக்கு போவோம்னு சொன்னால், ரைட், 23வது நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், 23வது வசனத்தில் அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு, யார் அவர்கள்? இதான் பைபிள் நம்ம இடையில் வாசிக்கக்கூடாது இல்லையா? ஸ்டார்ட்ல இருந்து வாசிக்கணும். நாங்கள் அதிகாரம் we have to read chapter by chapter regularly, genuinely. ஓகே, எங்களுக்கு முழுதும் வாசிக்க நேரம் இல்லை. அப்போஸ்தலர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த விடத்தில், their fellow believers, வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். இல்லையா?
இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து த நேச்சர் ஆஃப் திஸ் இன்டர்செஷன் இல்லையா, நேச்சர் ஆஃப் திஸ் இன்டர்செஷன். இந்த பேக்ரவுண்டை பார்ப்போம். they were threatened, they were about to kill, they were asked not to preach the gospel anymore இல்லையா, ரொம்ப கஷ்டம் இல்லையா. நான் ஒரு மட்டக்களப்பில் ஒரு கிராமம் இருக்கிறது வாகரை என்று, அந்த இடத்துல என்னை கூப்பிட்டு ஓன் பண்ணி சொன்னார்கள், நீ இந்த கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்போது என்னை சார்ந்தவர்களை அடித்து விட்டார்கள், அடித்து அவர்கள் காட்டுக்குள்ளே ஒளிந்து விட்டார்கள். ஒருவனுக்கு காதால் ரத்தம் வருகிறது. அந்த நாட்களில் செல்ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, அந்த அப்படிப்பட்ட நாட்களில். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கப்படினால் அடி வாங்கி ஒருவர் வந்து எங்களை வழிமறித்து சொன்னார்கள், நீங்கள் அங்கே போக வேண்டாம், ஊரில் பெரிய கலம்பம் இருக்குது, மற்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் அடித்து விட்டார்கள், ஊரே திரண்டு உங்களுக்கு எதிராக ஒரு 100 பேர் செயின்கள் கம்புகளோடு நிற்கிறார்கள், நீங்கள் போயிடாயங்கன்ட்டு. ஸோ நாங்கள் வேனை திருப்பி கொண்டு வந்தோம். சரியாக எக்ஸாக்டாக வந்து அப்போஸ்தலர்களை விரட்டின வேளையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? They did not have a standing committee meeting or sitting committee meeting. They did not have a planning meeting. They had prayer meeting. ஸோ அருமையானவர்களே, அதுக்காக அது நான் தப்புன்னு நான் சொல்லவில்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ சபையிலேயோ ஊழியத்திலேயோ, முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது தனிப்பட்ட முறையிலே குடும்பமாய் சபையாய் ஜெபிக்கா. ஸ்டாப் டாக்கிங் unnecessary gossiping irrelevant talks. You all come together with one mind, one accord, and start praying for the situation first. Talk less and pray more. But we talk more and pray less, or sometimes nil. அதான் பிரச்சனை. அதிகமாக ஜெபிக்க வேண்டும், குறைவாய் பேச வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம்? நிறைய பேசுகிறோம், குறைவாக ஜெபிக்கிறோம், இல்லை ஜெபமே இல்லை. பட் அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க? They came and reported back to their fellow believers, the church. உடனே என்ன செய்தாங்க? They started earnestly praying. The power of intercession. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நெகேமியாவுடைய ஜெபத்தை பாருங்கள், டேனியல், எஸ்தர், தேவனுடைய ஜனங்கள் எங்கெல்லாம் பரிந்து மன்றாடி ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் தேவன் அற்புதமான கிரிகளை நடப்பித்தார். திருச்சபையிலே, ஈஸ்டவேல் வரலாற்றிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடப்பித்தார். ஸோ ஆகவே இங்கே வந்த வேளையிலே சரிதான் 24வது வசனம், த நேச்சர் ஆஃப் த இன்டர்செஷன். நம்பர் 1, த பெர்ஃபெக்ட் யூனிட்டி. 24ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு ஒரு மனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, ஒன் accord. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42லேருந்து நாங்கள் வாசிக்கிறோம், அவர்கள் ஏக இருதயத்துடன் தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் தயவு பெற்று சந்தோஷமாக இருந்தார்கள். ஒன் accord, ஒன் மைண்ட், which devil hates. குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமையை, சபையிலே இருக்கிற ஒற்றுமையை கெடுக்கிறவன், கெடுக்க நினைக்கிறவன், விரும்பாதவன், வெறுக்கிறவன் ஒருவன் இருப்பான் என்றால் அவன் சத்துரு தான். அதனால தான் 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கவே விடமாட்டான். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பூமியிலே 2-3 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உண்டாகும். Whoever gathers in my name, 2 or 3, and when they are praying with one accord, it shall be heard by the Father in heaven. அது 2-3 பேர் வந்து இல்லையா, நாங்கள் ஒற்றுமையாக ஜெபிக்கிறதே கஷ்டம், சத்தம் விட மாட்டான். யூனிட்டி இஸ் த பவர். யூனிட்டி இஸ் த பவர். குடும்பம் 2ஆக இருக்குமென்னு சொன்னால் எப்படி குடும்பம் வளருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். சபை 2-3 இருக்குமென்னு சொன்னால். ஆனால் இந்த ப்ரேயர் எல்லாரும் இது வந்து எல்லோரும் ஒன்றா கத்த இல்லை, கேரிஸ்மேட்டிக் பெண்டிகோஸ்டல் மாதிரி வந்து குயாம் மாயாங் கியாம் எல்லாம் கத்தி போ. நோ 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 நோ. There was one man shouting and praying earnestly and sincerely, and all said Amen. That's all. They knew what they were praying for. இல்லையா? அவை ஒவ்வொரு காரியத்தையும் சரிதானே. அவ இந்த நீண்ட ஜெபத்தை எல்லாரும் ஒன்றா கத்தி ஜெபிச்சிருக்க முடியாது இல்லையா. சில பேர் நிற்கிறாங்க, கத்துனா தான் வல்லமை இருக்குண்டு. காளி கோயிலும் தான் கத்துறாங்க, பள்ளிவாசலில் தான் கத்துறாங்க, அங்கே வல்லமை இருக்கா இல்லையா? அதுக்காண்டி சரிதானே. நான் வந்து அவன் ஒரு someone stood up and prayed this prayer. Perfect unity. இப்போ பரலோகத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது காலையில் ஜெபிச்சீர்கள், இட்ஸ் a very good thing. நிறைய பேர் இவ்வளோ பேர் வந்து 8:45 வந்து ஜெபிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஜெபிச்சிங்க, கத்துறதை கேட்குற, ஏக இருதயம், ஏக சிந்தை இல்லையா. அந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பாங்களே சிம்பனி மாதிரி,
அது மாதிரி ஒரு பிரதர் ஜெபிக்கிற வேலையில் இல்லையா, நாங்கள் எல்லோரும் எஸ் எஸ் எஸ். நான் கேரளாவுக்கு போயிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முதல்ல, ரொம்ப வருஷம் முதல்ல. ஐ ஹவ் நெவர் சீன் எ ப்ரேயர் மீட்டிங் லைக் தேட், டு பி ஆனஸ்ட். நான் இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு பாலக்காடுக்கு கேரளாவில் போயிருந்த வேலையிலே நான் கேட்டேன், இப்போது அப்படியா ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டேன். இவ ப்ரேயிங் லைக் தேட். மலையாளத்தில் தான் പറയുங்க, சகாயிக்கணுமே சகாயிக்கணுமே, ஆசீர்வதிக்கணுமே ஆசீர்வதிக்கணுமே. யூ வில் நெவர் பி டிஸ்ட்ராக்ட். நாம் ஒரு ஆள் ஜெபிக்கிறோம், ஒரு ஆள் ஃபோனை பார்ப்போம், ஒரு ஆள் தலையை சொறிவோம், ஒரு ஆள் நாங்கள் இது பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நவக்கிரகம் மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளில் நிற்போம் எங்களோட ஜெபங்களில். பட் அந்த ப்ரேயர், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமே, bless them, bless them, break the bondage, break the bondage, இல்லையா, answer them, answer them. ஒருவர் ஜெபிக்கும் பொழுது ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவரே எங்களை சபை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், தடைகளை உடையும் உடையும், சாத்தானுடைய தந்திரங்களை நொறுக்கும் நொறுக்கும். Such, you had to come along with it. So this person, when he prayed, when he stood out, everyone was in the spirit. எல்லோரும் ஏகசித்து, ஒருவன் கூட தப்பி போயிடல, ஒருவனுடைய சிந்தை கூட தப்பி போயிடல. That is the prayer meeting. இன்றைக்கு என்ன நடக்கு prayer meetingல? We take it for granted. No. So because it was duo, because அப்போஸ்தலர்களை பிரசங்கம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, சுவிசேஷம் போக முடியாது, ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டு இவங்களுக்கு கூட தான் சபை ஸ்தாபிக்கப்படும், சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இப்போ இவங்களோட வாயை பொத்தியாச்சு, வாயை அடக்கியாச்சு, என்ன செய்யறது? அப்போஸ்தலர் பெரியவர்களே வாயை மூடினா நாங்கள் சின்னாக்களை என்ன செய்ய முடியும்? இல்லையா, பெர்ஃபெக்ட் யூனிட் இல்லையா. ரெண்டாவது நேச்சர், த பேஷனேட் ப்ரேயர் இல்லையா. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். தேவனை நோக்கி சத்தம் உண்டு, கர்த்தாவே, சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஓ சவரின் காட், ஓ லார்ட் அவர் காட். ஹவ் டிட் தி அட்ரஸ்? எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லையா. இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ள பிதாவே, கருணையுள்ள ஆண்டவரே, அப்படி சொல்லிக்கலாமே இல்லையா? சொல்லிக்கலாம், தப்பு இல்லை இல்லையா பிரதர்? ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறார்கள்? சரிதானே? சில டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்படுகிறது ஓ லார்ட் அவர் காட். So it was coming out of their belly. It's earnest prayer, sincere prayer. God always listens to sincere prayers. தேவன் எப்பொழுதுமே இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற, உத்தம இருதயத்திலிருந்து வருகிற ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். Passionate prayer. நீங்க ஜெபிக்க பரலோகம் சந்தோஷப்படணும், பாதாளம் நடுங்கணும். When you pray, heaven should rejoice, hell should tremble. That should be your prayer. நாங்கள் ஃபோனை பார்க்குறோம், அதுக்குள்ளே வாட்ஸ்அப்பை பார்க்குறோம், இதுக்குள்ளே ஃபேஸ்புக்கில் போகிறோம், ஒரு கன்சன்ட்ரேஷனே இல்லை, ஒரு பேஷனே இல்லை. அப்படியே வச்சுட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் இல்லையா. they were pouring out their hearts. சங்கீதக்காரன் சொல்றார், இந்த இருதயத்தை ஊற்றி விட்டேன். the passionate prayer இல்லையா. மாரிஸ் ராபர்ட்ஸ், அதாவது பேனர் ஆஃப் ட்ரூத் மேகசினில் எழுதுவ எடிட்டராக இருந்தவர், அவர் எனக்கு ரொம்ப நாள் பர்சனலாக தெரியாது, இமெயில் கூட நிறைய நாட்களாக அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார், ப்ரேயிங் வித் பேஷன். இந்த ரிஃபார்ம் சர்க்கிள் இட் இஸ் மிஸ்ஸிங். அவர் சொல்கிறார். அவர் ஸ்காட்டிஷ் பிரெஸ்பிட்டேரியன், இப்போ உங்களோடு இருக்கிறார், ரிட்டையர் பண்ணிட்டார், சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் கண்டினியூங்கில். அவர் ஒரு ஆர்டிக்கிள் நான் வாசித்தேன். இன்ட்ரெஸ்டிங்லி அந்த ஆர்டிக்கிளை இன்னொருவர் அந்த பேனர் ஆஃப் ட்ரூத் மேகசின் கான்ஃபரன்ஸில் பேசினார். நான் அதை மார்க் பண்ணேன், ஒரு வரியாக மார்க் பண்ணேன் இல்லையா. த ப்ரேயிங் வித் பேஷன் இஸ் லேக்கிங் இன் அவர் ரிஃபார்ம் சர்க்கிள் பிகாஸ் too much head knowledge, bragging and boasting, and we forget to pray with a simple and humble heart, depending on God alone. எங்களுக்கு எது ஆசீர்வாதமாக இருக்கோ அது தடையாக வந்தது இறையல் இல்லையா. பட் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்க பேஷனோட அவங்க ப்ரே பண்ணாங்க இல்லையா. இங்கே பாவிக்கப்படும் இந்த லார்ட் என்ற வார்த்தை சரிதானே, இட் இஸ் நாட் த யூஷுவல் டேர்ம் ஃபார் த லார்ட் த நியூ டெஸ்டமென்ட். இட் இஸ் த கிரீக் வேர்ட் டெஸ்போட்டோஸ் இல்லையா. இது ஒரு ஸ்லேவ் ஓனர், ஒரு ரூலர் ஹூ ஹேஸ் த பவர் that cannot be questioned. அதாவது லார்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல், எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. அதே மாரிஸ் ராபர்ட்ஸ் ஒரு புக்கில் எழுதினார், தாட்ஸ் ஆஃப் காட் என்ற புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், ஜஸ்ட் சிட் அண்ட் திங்க் ஹூ யுவர் காட் இஸ் when you face insurmountable, invincible,
inconquerable situation. Just sit and imagine and ponder and consider who your God is, the thought of God. See the stars in the sky and the moon, innumerable stars and the valleys and the hills and the ocean and the sea and the waves. See the surrounding, the huge power that was displayed in the creation. That is available to you to solve your problem. Passionate prayer. So we should pray with passion. We should pen with passion. We should preach with passion. We should pray with passion. Facebookல post with passion. நான் சொல்றது Facebook பாவிக்கிறீங்களா? பாவிங்க. Post with passion. உங்களோட Facebookை பார்த்து உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சொல்லலாம். Someone can discern from your Facebook what kind of spiritual person you are. So post. Instagram or WhatsApp or post in such a way when people realize either they will be converted or consecrated. Either one. Okay, use it. The மூன்றாவது காரியம், they were pleading. It was a pleading. How they address. இல்லையா? Shouting, please. Remember, charismatic-காரன், பெந்தோகோஸ்துக்காரன், அவன் சத்தம் போடுறான், அவன் கத்துறான், அவன் அப்படி செய்கிறான்னு போட்டு நாங்கள் செத்த இம்பேசிவ். We became impassive, emotional. Jesus wept. Paul wept. Paul cried. Apostle cried. There was a genuine tears from their eyes. They were pleading. They were battling. They were grappling with God. And the pleading is, Lord, save my family. Lord, save that brother's family. He's in a difficult situation. Lord, SOS. SOS, Lord, come down, tear down the heaven and solve that issue, Lord. They are in a difficult situation. ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க. தற்கொலைக்கு கூட போக முயற்சிக்கிறாங்க. அடுத்தது என்ன செய்யறான்னு தெரியல. ஆண்டவரே, உதவி செய்யும். They were pleading. சத்தம் நான் இந்த தனிப்பட்ட ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேரிஸ்மேட்டிக்னு தான் சொல்லுவீங்க. நான் நல்லா பாடி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இந்த பாட்டை கேட்குற ஒரே ஒரு ஆத்மா ஆண்டவர் தான். நீங்கள்லாம் இந்த பாட்டை கேட்கலாம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அதை விட அதிகமான தூரம் எனக்கும் பாட்டுக்கும். சரியோ? எனக்கும் சங்கீதம் சரி வராது. சரியோ? என்னை மனுஷி கூட முறைச்சி பார்ப்பேன். நான் சப்போஸ் தெரியாமல் ஒன்றுக்கு லீட் பண்ண போனால் பாட்டு இந்த மனுஷியை முறைச்சி பார்த்துடும். அதோடு இறங்குன்னு அன்றைக்கு அதுக்கு பிறகு போகல. ஆனால் நான் தனிப்பட்ட ஜெபத்தில் நல்லா பாடுது. நீங்கள் பாடின பாட்டுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜெபத்தில் பாடுற பாட்டுக்கள் நல்லா பாடி வாயார பாடி மனமாற ஆண்டவரை நினைந்து மனமாற மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, மனமாற சபைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக மனம் விட்டு மனம் உடைந்து மனம் நொறுங்கி ஜெபிக்கிற ஜெபம். ஸ்பீக் அவுட். இது என்ன கொஞ்ச நேரம் நீ போய் என்ன செய்வது தெரியுமா? இந்த நல்ல சாஃப்டான மெத்தையும் போட்டுட்டு சில பேருக்கு தலையணி வேணும். போட்டால் என்ன வரும்? நித்திரை வரும். ஹோலி ஸ்லீப். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அம்மா வந்து எழுப்புவது எதுக்கு நீ கொடியேண்டு அம்மானிக்கா ஜெபிக்கிறாண்டு பிள்ளை தலையணியில் நித்திர. அப்போ அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்க நார்மலி பை காட்ஸ் கிரேஸ் ஐ கெட் அப் ஏர்லி. நீங்கள் சும்மா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தனி அறை இருக்குமா இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட் இல்லையா? நல்லா நான் நடந்து ஓடி ஆடி நல்லா பண்ணேன். மனசார க்ரைங் அவுட், ப்ளீடிங் வித் காட். லார்ட் சேவ் அவர் சோல். லார்ட் சேவ் அவர் சர்ச். லார்ட் ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம். It seems to be insurmountable, very difficult to resolve. Humanly speaking, it cannot be resolved, Lord. But you can. Come down, intervene, interfere. Why can't you pray like that? சும்மா தொணத்தொண்டு இவ்வளோலாம் பேசுகிறோம் இல்லையா தேவையில்லாமல்? ஏன் ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு பேசக்கூடாது? நல்லா பேசுங்க. Plead with God for your sake, for Christ's sake, for church sake, for others' sake. இல்லையா? எனக்கு வரும்பொழுது நான் எப்படி ஜெபிக்கிறேன் அது மாதிரி மற்றவங்களுக்கு ஜெபிக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு 3-4 பேர் SOS ஜெபம் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான இருக்கிறாங்க பாவம். இப்போ அவங்களுக்காண்டி நான் ஜெபிக்க ஆண்டவரே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது போல இருக்கு ஆண்டவரே, என்னென்னு தெரியல, ஏதோ பார்த்துக்கிறதா செய்யும் ஆண்டவர். இன்னும் கஷ்டம் போல் கிடைக்க அவங்களுக்கு என்ன சொன்னாங்க ஜெபிக்க சொல்லி? நோ உன்னுடைய பிரச்சனையை விட மற்றவருடைய பிரச்சனைக்காக அதிகமாக ஜெபிக்கு. ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளருமென்றுவாங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்.
ஸோ மற்றவங்களுக்கு அதை நான் சொல்ல யோசிக்கிறது, யாருக்காவது நடந்தால் என் மகனுக்கு நடந்திருந்தால் எப்படி இருக்குது, நான் எப்படி யோசிப்பேன், என் மனைவிக்கு நடந்திருந்தா, என் பிள்ளைக்கு நடந்திருந்தா, என் அப்பாவுக்கு நடந்திருந்தா எனக்கு எப்படி இதயம் வேதனைப்படும், நொந்து போகும், உடைஞ்சு போகும். ஆண்டவரே have mercy upon them. இல்லையா, ப்ளீடிங். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட், இட்ஸ் அ ப்ரிசெப்ட் ஓரியன்டட் ப்ரேயர். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25, 26, 27 வசனத்தில் சாம் 2 சங்கீதம் 2 எனக்கு டைம் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காட்டி ஜெபிக்கிறார்கள். ஸோ இட் இஸ் வேதாகமத்தை, சத்தியத்தை மையமாக வைத்து ஜெபம். அதனால தான் யூ ஷுட் பி சேச்சுரேட்டட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். Then only you can quote the word of God and pray to God. C.S. Spurgeon சொல்றார், நீங்கள் வசனத்தை மையமாக வைத்து ஜெபிக்கிற வேளையிலே தேவன் பதில் கொடுத்து தான் ஆகவன். He is obliged to give you answer when you pray according to the will of God, according to the word of God. He is obliged. இல்லையா? ஸோ அவன் நிறைய வசனங்களை சொல்லி ஜெபிங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் எவ்வளோ வசனங்கள் இருக்குது இல்லையா? ஐ லைக் சர்டன் பீப்புள். எனக்கு உண்மையில் கூட எனக்கு கூட அவ்வளோ வசனம் பாடமாக இல்லை. எங்களோட சேர்ச்சில் 1-2 பேர் இருக்காங்க. ஹூ மை குட்னஸ், இன்னும் மாதிரி அப்படியே வசனங்களை சொல்லி சொல்லி அப்படியே புல்லரிக்கும். அப்படியே வசனங்களை பாடமாக்கி அப்படியே ஃப்ளோவாக வந்து கொண்டே இருக்கு. ஒரு 100% ஜெபிச்சா 75% வசனங்கள் தான். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் தப்பவே முடியாது. ஆண்டவர் யாக்கோபு பிடிச்ச மாதிரி தான் இல்லையா, தப்பவே முடியாது. And he will be pleased when you study the word of God, when you meditate the word of God, when you quote the word of God in your prayer. God is pleased with you. உங்களோட ரொம்ப பிரியமாக இருப்பா. எந்த மகள் எந்த பைபிளில் எந்த வசனத்தை வாசித்து எனக்கே அடிக்கிறாள் திருப்பியா. வெரி குட் இல்லையா? 4வது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 5வது காரியம், இட்ஸ் a promised claiming prayer. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே மத்தேயு 7:7 இப்படி சொன்னீர், ஆண்டவரே பிலிப்பியர் 4:6 இப்படி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? டக்கு 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 டக்குண்டு நீ இப்படி சொல்லியிருக்கிறீர். 1 யோவான் 5:14 இப்படி சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சங்கீதத்தில் உள்ள காட்டி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை எல்லாத்தையும் சொல்லி காட்டி நீர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீர். ஜாதிகள் கொந்தளித்து விதவாய்ந்த இப்படிலாம் சொல்லிக்கொண்டு இல்லை, எல்லாம் விளங்கப்படுத்த டைம் இல்லை சொல்லிட்டு சரிதானே. அவை வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. அவங்க எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைகளை சொல்கிறீங்க, நீ காலையில் இப்படி வேலை செய்தால் நான் உனக்கு பின்னேரம் KFCக்கோ மேக்டொனால்டுக்கோ இல்லை என்ன வேறு எங்கேயாவது நான் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை உனக்கு என்ன வேணுமோ ஆப்பிள் ஃபோன் i16 லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, சரி என்ன ஒரு ஃபோன் நீ இப்படி செய்தி என்றால், நீ எக்ஸாம் பாஸ் பண்ணினா கலர்ஸாக ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணினா நான் உனக்கு இது வாங்கி தர்றேன் லேட்டஸ்ட் ஐஃபோன். நான் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ என்ன செய்வீங்க? இப்போ வந்து கேட்குற அப்பா என்ன மாதிரி போகலாமா ஐஃபோன் கடைக்கு? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ கலர்ஸில் பாஸ் பண்ணினா இப்படி நான் உனக்கு இது வாங்கி தருவேன். இட் யூ ப்ராமிஸ்? எஸ் யூ ப்ராமிஸ்ட். அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் ஒரு தகப்பன், சாதாரண ஏர்த்லி ஃபாதர், நீங்கள் ஒரு பூமிக்குரிய தகப்பனாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்களானால், இந்த வாக்கு தத்தத்துக்கு உண்மையாக இருப்பீர்களானால், தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்துக்கு எவ்வளவு உண்மையாக இருப்பார். How far God will be faithful to the promise He has given to us. இல்லையா? The claim the promise. இல்லை, இந்த காலேஜ் சங்கீதம் நல்ல ஒரு சங்கீதம் வாசிங்க இல்லையா? நல்ல ஒரு சங்கீதம் வாசிங்க. Lord you have said, Lord you have said. அது சில பேர் அந்த வசனங்களை பாடமாக்கி கோட் பண்ணி சொல்லுவாங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீர் இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கிறீர்? எரேமியா 33:3 எப்படி சொல்லியிருக்கிற ஆண்டவரே? சங்கீதம் 55:14 எப்படி சொல்லியிருக்கிற ஆண்டவரே? இல்லையா? தட் இஸ் த ப்ரேயர் காட் லைக்ஸ். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்ன தெரியணும்? பைபிள் தெரியணும் இல்லையா? நல்ல வசனங்கள் தெரியணும் இல்லையா? அது இந்த நெகேமியாவுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்றால் அப்படியே சொல்லிட்டு வர்ற, ஆண்டவரே இப்படி உரைத்தீரே, இப்படி சொன்னீரே, உங்களுடைய தாசனாகிய தாவீது கூட இப்படி சொன்னீரே, உங்களுடைய தீர்க்கதரிசிகள் கூட இப்படி சொன்னீரே சொல்லுங்க, இப்படி பழைய ஏற்பாடு இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி உரைத்தீரே ஆண்டவரே, இதோ நான் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் இல்லையா?
எபிரேயர் 13:5 13:8 சொல்லியிருக்கிறே, நீர் என்னை விட்டு மாற மாட்டீர், என்னை விட்டு விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லியிருக்கிறே. கிளைம் த ப்ராமிஸ் அண்ட் ப்ரே, இல்லையா? ஆறாவது பாயிண்ட், த நேச்சர் ஆஃப் த ப்ரேயர் இஸ் a paraclete inspired prayer. paraclete என்று சொன்னால் அந்த பீக்கான் எடுத்தது ஹோலி ஸ்பிரிட். கிரேக்க மொழியில் இல்லையா, துணையாளர், உதவியாளர், பரிந்து பேசுபவர், அட்வொகேட், இல்லையா? ஸோ எபேசியர் 6ஆம் அதிகாரம் யூதாவில் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ரோமர் 8 நாங்கள் பார்க்குறோம், வாக்கு கடங்காத பெரு மூச்சுக்களோடு நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறது என்னென்னு தெரியாமல் இருக்கிற வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் நமக்காய் ஜெபிக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் உங்களை கொண்டு போவாங்க அங்கே இங்கே, உங்களுக்கு தெரியாது என்ன பேச போறீங்கன்னு. அந்த டைமில் ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் யூ. சில நேரங்களில் எப்படி ஜெபிக்கிறேன்னு நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். But you ask the Lord, he will help you, இல்லையா? பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்ட ஜெபம், பரிசுத்த ஆவினாலே நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம். charismatic they are misusing and abusing the Spirit's name. பரிசுத்த ஆவியானுடைய பெயரை இந்த charismatic பெந்தோகாஸ்தர்கள் they are misusing and abusing. That is despicable. ஒரு நிந்திக்கத்தக்க ஒரு காரியம், வேதனைக்குரிய காரியம். பட் நாம் என்ன செய்கிறோம்? he is there available, இல்லையா? அவர் தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர், அவர் தான் தேவனுடைய நோக்கத்தை அறிந்தவர், அவர் தான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காய் நமக்காய் அனுப்பப்பட்டவர், அவர் தான் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர். Lord, fill me when I pray with your spirit so that I can understand your will, I can discern your will for me. நிரப்புமாண்டவர். டிஎல் மோடிகிட்ட கேட்டாங்க. டிஎல் மோடி உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும்? டிஎல் மோடி ஒரு நாளும் ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை ஆவினால் நிரப்பும், என்னை ஆவினால் நிரப்பும் என்று. சரி, ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பார். அவர்கிட்ட ஃப்ரெண்ட் கேட்டாராம், டிஎல் மூடி, why do you pray every day, fill me with your spirit, why do you pray every day? And டிஎல் மூடி said, yes, I pray like that because every day I leak. ஒவ்வொரு நாளும் எனக்கு பாவத்தினால் கரப்பட்டு போகிறேன், நான் இந்த இருதயம் இருளடைஞ்சிருக்கும், பாவம் செய்து நான் தப்பான இதில் இருக்குது, அவைதான் என்னை கழுவி என்னை சுத்தி எடுத்து உங்களோட ஆவியினால் அனுதினமும் நிரப்பும். பிகாஸ் பிரதர் சிஸ்டர் அதாவது மனுஷீகத்தில் சில காரியங்களை செய்யலாம். அதனால தான் தேவனுடைய ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு டீச் ஆன் ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய ஆவியால் நமக்கு கொடுக்கப்பட்டதே தேவனுடைய சித்தத்தை எங்களுடைய மாம்சத்துக்கு மேலாக அவர் கிரியை செய்து தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவை அவரினால் நிறையும் பொழுது நாங்கள் வார்த்தையினால் நிறைவோம். அவர் பிதாவுடைய சித்தத்துக்கோ குமாருடைய சித்தத்துக்கு விரோதமாக எதுவும் பேசவும் மாட்டார், செய்யவும் மாட்டார். அவை எங்களுடைய ஜெபங்கள் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்த போகிற வேளையிலே அது வலிமை உள்ளதாக இருக்கும், அர்த்தம் உள்ளதாக இருக்கும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருக்கும், பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருவதாக இருக்கும், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும், பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கும். We need to pray. To be filled every day with the Spirit of God and pray. இல்லையா? So, பியர்சன் என்று மனிதன் சொல்லுகிறார், the presence of the Holy Spirit was so wonderfully manifested that even dead walls felt the power of the Spirit of life. Matter responded to Spirit. அதாவது நீ அடுத்த வருஷத்தில் நாங்கள் பார்க்க போகிறத சொல்கிறார் இல்லையா? பரிசுத்த ஆவினால் அவர்கள் நிறைந்து ஜெபித்த வேளையிலே 31வது வசனம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வாஸ். அவர்கள் லூக்கா அது எப்படி வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். அவருடைய அந்த இம்பேக்ட் ஆஃப் தட் ப்ரேயர் மீட்டிங், த ரிசல்ட் ஆஃப் தட் ப்ரேயர் மீட்டிங். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் it was shaken. When they prayed, it was shaken. The hell was shaken. இல்லையா? ஹெவன் it was stormed. இல்லையா? நான் சொல்றது நீங்கள் ஜெபிக்க எப்படி தெரியுமா? நான் கட் பண்ணி பார்க்குறது. நீங்கள் ஜெபிக்க எப்படி இருக்கணும்னா, பரலோகத்தில் பெரிய இடிமுழகம் கேட்டு சத்தம் கேட்டு இருக்கணும். பரலோகத்தில் என்ன இருக்குது? அங்கே ஆனந்த் ஜெபிக்கிறார். அப்போ மிகாவேல் தேவதுன்னுட்டு கேட்குறார், என்ன பிரச்சனை? இல்லை, பூமியில் ஆனந்தன் வல்லமையாக ஜெபிக்கிறார், கடுமையாக ஜெபிக்கிறார், அங்கே பரலோகத்தில் பெரிய அசைவு உண்டா. சாத்தான் யோசிக்கிறான், என்னடா பிரச்சனை? நரகமெல்லாம் நடுங்குது, ஆடுது, என்ன பிரச்சனை? அங்கே நியூ லைஃப் பிரஸ்பிட்டரின் சர்ச் ஜெபிக்கிறாங்க. அதான் எங்களுக்கு ஒரு ஆட்டம் காண்றோம், இங்கே நரகத்தில் ஒரு ஆட்டம் காண்றோம். எங்களுடைய ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க கொண்டு போகிறாங்க. That kind of prayer personally
in family, in the church, we must pray. C.S. Spurgeon சொன்னார், ஒரு சபையினுடைய ஜெபக்கூட்டத்தை எனக்கு காண்பியுங்க, நான் அந்த சபையின் எதிர்காலத்தை பற்றி சொல்லுவேன். Show me the prayer meeting of a church, I will tell you the future of the church, said by C.S. Spurgeon. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள், நான் உங்களை பற்றி சொல்கிறேன். C.S. Spurgeon சொன்னார் தான். உங்களுக்கு தெரியும் C.S. Spurgeon அந்த நாட்களில் மரத்தினால மேலே செய்யப்பட்டிருக்கும். கொஞ்சம் அவர் வீக்காக போனாருண்டா இப்படி அடிப்பார், உதைப்பார். C.S. Spurgeon உங்களுக்கு தெரியும். அண்டா மக்கள் அந்த நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்மளுடைய பிரசங்கியாளர் சோர்ந்து போயிட்டாரு, கடுமையாக ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவர்கள் எல்லோரும் உண்மையிலே அது ஃபிசிக்கலாக லிட்டரலாக ஷேக் ஆகிட்டுதா, இல்லை அந்த தாக்கத்தை வர்ணிப்பதற்காக லூக்கா ஃபிகரேட்டிவாக அதை பாவிக்கிறாரா எனக்கு தெரியல. அது ஃபிசிக்கலாக ஷேக் ஆச்சோ இல்லையோ, நிச்சயமாகவே அது ஸ்பிரிச்சுவலாக ஷேக் ஆயிட்டு. இட் வாஸ் ஷேக்கன் ஸ்பிரிச்சுவலி. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாக சொன்னார். அவங்களுடைய ஜெபத்தில் இன்னொரு பியூட்டி என்னென்றால், இங்கே கவனிங்க சரிதானே, இன்னும் 30வது வசனத்தில் பாருங்கள், எத்தனை உம்முடைய என்ன வருது பாருங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தினாலே அற்புதங்கள் மடியாக நடக்கும்படி செய்து பணியாளர்கள் குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை, it is your servant God, it is your ministry God, it is your gospel Lord, it is your church Lord, it is your glory church, you do it. Do it, Lord, because it is your glory, it is your kingdom, it is your gospel, it is your servants of God, it is your church, so do it, Lord. அதான் அவங்களோட பிரேயர். சரி, கடவுளுக்கு எப்படி பார்த்தீங்களா, கடவுளையே மடக்கு பார்க்குறாங்க. உம்முடைய ஊழியக்காரர் ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல போகிறாங்க ஆண்டவரே, தடை செய்யிட்டாங்க ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய நாமம் ஆண்டவரே. See the prayer. ஸோ அதனால் நீங்கள் பைபிளை படிக்கக்குள்ளே நின்று நிறுத்தி நிதானித்து அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி படியுங்க. அதில் எத்தனை உம்முடைய இல்லை, எனக்கு டைம் இல்லை, டைம் போயிட்டே இருக்குது இல்லையா? அவர் நன்றாக கவனிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உடனே they were filled with the spirit of God. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வேளையிலே தேவனுடைய வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஏன் நீங்கள் இன்றைக்கு காஸ்பல் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கு? பிகாஸ் I am not filled with the spirit of God. God is indwelling. பரிசுத்த ஆவியார் நமக்குள் வாசம் பண்றார். But we are not filled with the spirit of God. So we are dumb, we are deaf, we are blind, we are timid, we are scared, we are frightened to share the gospel. ஆதி திருச்சபை பயந்திருந்தால் நீங்கள் நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். ஆதி திருச்சபை பயப்படவில்லை, எந்த பயமுறுத்தலுக்கும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை, பணிந்து போகவும் இல்லை. When they prayed, Lord sent again the filling of the Holy Spirit. That is very essential to preach the word of God without fear. உங்களுக்கு பயமாக இருக்கா? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் கூத்தாடுவீங்களா, டான்ஸ் ஆடுவீங்களா? அதெல்லாமே சொல்லல இல்லையா? தட் இஸ் யூஸ்லெஸ். அதெல்லாம் செய்கிறாங்க. No, you will be empowered to preach, to evangelize, to edify, to fulfill the purpose of God. You will be empowered. That's where we need to be filled with the Spirit of God. இல்லையா? அருமையானவர்களே, ஸோ 7வது நான் முடிக்கிறேன். இட்ஸ் வாஸ் பவர்ஃபுல் ப்ரேயர் மீட்டிங். இன் அ சென்ஸ், ஒரு வார்த்தையில் சொன்னால் சொல்லுவாங்க இல்லையா, பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே இல்லையா? ஒரு மியூசிக், ஒரு ஆர்கெஸ்ட்ரா பற்றி சொல்லிக்கல, இட் வாஸ் வெரி பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ அது மாதிரி எங்களுடைய ப்ரேயர் மீட்டிங் இட் ஷுட் பி பவர் பேக்ட் ப்ரேயர் மீட்டிங். 2 பேரோ 20 பேரோ 20,000 பேரோ எல்லோரும் வந்தால் நல்லா. பட் எங்களுடைய ப்ரேயர் மீட்டிங்கை ஒரு ஆள் வந்து வர்ணிப்பாரானால் நியூ லைஃப் பைபிள் பிரஸ்பிட்டேரியன் அவங்களுடைய ப்ரேயர் மீட்டிங் போனீங்களா எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ், பவர் பேக்ட் ப்ரேயர் மீட்டிங். என்ன மாதிரி ஜபிக்கிறான், பாரத்தோடு கண்ணீரோடு இல்லையா? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு. ஏசாயா 56:7 சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் இல்லையா? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அவங்க டெடிகேட் பண்ணாங்க, தெய்வ வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம், மற்ற காரியங்களை டீக்கன்மார் செய்யட்டும். பட் we will dedicate ourselves to prayer
and the word of God. The word of God and the prayer. 2 கண்கள். எந்த கண் உங்களுக்கு வேணும்? எந்த கண் வேணும்? 2 கண் இல்லை, ரெண்டும் வேணும். சில பேர் நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனால் வசனமே இல்லை, இறையியல் இல்லை, தியாலஜி இல்லை, டாக்டரின் இல்லை. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு உள்ளத்தில் கள்ளம் இல்லை, ஆனால் உச்சியில் ஒன்றும் இல்லை, இல்லையா? நல்லா எழுதி, ஆனால் டாக்டரின் தெரியா, எல்லாம் மாற்றிட்டு போயிடுறாங்க, தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. சில பேருக்கு நாலேஜ் நிரம்பி வழியுது, தலை வீங்குது, அங்கே ப்ரேயரே இல்லை. ஃபேமிலி ப்ரேயர் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை, சர்ச் ப்ரேயர் இல்லை. அப்படி வச்சாலும் ஒரு பேஷன் இல்லை. ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறோம், கடமைக்காக பைபிள் வாசிக்கிறோம். கடவுள் கடமைக்காக எங்களுக்காக மரிக்கவில்லை, நம்மிலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுவதற்காக அவர் உலகத் தோற்றத்துக்கு முதலே அன்பு கூர்ந்து மரித்தார். அவர் கடமைக்காக மரிக்கவில்லை. அவர் தேவனுடைய காரியத்தை கடமைக்காக செய்யாதீங்க. அப்படி செய்தால் உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை. டோன்ட் டூ இட் ஃபார் ஜஸ்ட் டியூட்டிஸ் சேக். Full of passion, freshness, fresh wind, fresh fire, fresh ministry, fresh love. அது வேணும் இல்லையா? ஸோ த இம்பேக்ட் ஆஃப் த ப்ரேயர் மீட்டிங் இல்லையா? அதனால சரிதானே, that ignited the revival, that invaded the evil world, that eliminated the fear and the reluctance, that eradicated the resistance, that imparted the boldness to preach the gospel. இல்லையா? எல்லாத்தையும் உடைச்சு தூளாகி, இராடிகேட்டட், எலிமினேட்டட், இல்லையா? எல்லா தடைகளையும் உடைச்சு, உலகம், மாம்சம், பிசாசம் எல்லா தடைகளையும் ஒரு நொடியில் உடைத்தது அந்த ஜெபம். இட் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் த ஃபியர் ஆஃப் காட், இராடிகேட்டட் த பிளான் ஆஃப் டெவில், இல்லையா? ignited the revival, and your prayer will invade into the world of the devil. சாமுவேல் ஷட்விக் சொன்ன ஒரு கோட்டோடு நான் முடிக்கிறேன். சாமுவேல் ஷட்விக் ஒரு ஊழியக்காரர். The one concern of the devil is to keep Christians from praying. சாமுவேல் ஷட்விக் சொன்னது, அதாவது பிசாசுக்குள்ள ஒரு முக்கியமான வேலைகளில் ஒன்று விசுவாசிகளினுடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை எப்படியாவது தடை செய்வது. ரைட்டா? கவனிங்க. He fears nothing from prayerless studies. ஜெபமில்லாத படிப்பை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். அண்ட் prayerless work, ஜெபமில்லாத கிரிகளை குறித்தும் அவன் கவலைப்பட மாட்டான். அந்த prayerless religion, ஜெபமில்லாத மதத்தின் கிரியைகளை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். He laughs at our toil, எங்களுடைய பிரயாசங்களை பார்த்து அவன் சிரிக்கிறான். Mocks at our wisdom, எங்களுடைய ஞானத்தை பார்த்து பரிகசிக்கிறான். But tremble when we pray. Tremble when we pray. உங்களுடைய திட்டங்களை பார்த்து அவனுக்கு கவலை இல்லை, உங்களுடைய ஞானத்தை பார்த்து அவனுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுடைய அறிவை பார்த்து அவன் கவலைப்படுவதில்லை. But when you start kneel down, there he started trembling. அதனால தான் உங்களை முழங்கால் போட விட மாட்டான், உங்களை ஜெபிக்க விட மாட்டான். பைபிள் படிக்கவும் சொல்ல விடுவான், கேம்புக்கு போக விடுவான், என்ஜாய் பண்ண விடுவான், பிக்னிக் பண்ண விடுவான். நீங்கள் இருந்து பாருங்கள், என்னுடைய 43 வருஷ லைஃப்பில் ஜெபிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான். அதனால தான் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல், இல்லையா? The intercession that impacted the whole world, the whole Christianity, the whole New Testament era, and because of that you and I am here. எங்களுடைய ஜெபமும் இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள ஜெபம் போல இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் சபை வாழ்க்கையிலையும். May God help us to have this kind of prayer in our lives. நன்றி.